ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்டியாக மெதுவடை எப்படி செய்து பார்க்கலாம். இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. ஸோ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ மெதுவடை செய்கிறதுக்கு நமக்கு உளுத்தம்பருப்பு மட்டும் தேவை. ஸோ உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஊறினா போதும், அதிக நேரம் ஊற வேண்டாம். நம்ம இன்றைக்கி எண்ணெயும் அதிகமாக குடிக்காமல் எப்படி வடை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்துருங்க. இதை இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லை கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ எண்ணெய் அதிகமாக குடிக்காது. நம்ம மாவு ஆட்டி உடனே செஞ்சிடணும். வடை ரொம்ப நேரம் நம்ம வெளியில் வச்சுட்டோன்னா அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டோன்னா தண்ணி விட்டுரும். ஸோ அதனால் மாவு அரைச்சி நீங்கள் எப்போ வடை செய்ய போகிறீங்களோ அப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்க்கலாம். கடையில் விற்கிறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவை அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் வடை. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பச்சை மிளகா பொடி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா வடை முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வடை சுடுறதுக்கு கையிலேயே நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். எப்படின்னா தண்ணியில் கையை விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் விட்டோம்னா ஈஸியாக வடை எண்ணெயில் விழுந்துடும். நீங்கள் ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். நம்ம இலையில இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ தட்டணும்னு அவசியம் இல்லை. இது பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், வடை வேகுது. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா உள்ள வடை வேகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு வடையை எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா சுட சுட நல்லா முறுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைம்ஸில் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மெதுவடை செஞ்சுட்டோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.